இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அமித்ஷா இல்லையாமா, அவர் அவதூறு ஷா, அவதூறா பேசுறாராமா, அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஐயா முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லலாமா? சொல்வதற்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகலாமா? ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும். அதனால முதலமைச்சராக இருக்கட்டும், அவருடைய மகனாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்து தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கிக் கொள்ளுங்க. புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை 2,22,00,000, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,54,000 ரூபாய் கடன். 4.5 ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,50,000 ரூபாய் கடனை ஏத்திவிட்டு வெறும் 5,000 ரூபாயை கையில கொடுத்துட்டு, இது வடிவேலு சொன்ன மாதிரி ஜோப்ல கை விட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி கதையால அங்க இருக்குது.